இன்னமும் வந்து நீங்க பலாக்கொட்டைய தூக்கி போட்டுட்ருக்கீங்களா? அப்ப கண்டிப்பா இந்த டிஷ் செஞ்சு பாருங்க. இனிமேல் தூக்கியே போட மாட்டீங்க. ஃபர்ஸ்ட்டு பலாக்கொட்டைய வந்து ஒரு குக்கர்ல போட்டு 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அது வேகுற கேப்ல 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 கருவேப்பிலை, 2 பூண்டு, 2 இஞ்சி எல்லாத்தையும் வந்து பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் குக்கர ஓப்பன் பண்ணி பாருங்க. நல்லா வெந்திருக்கு அப்டின்னா, அத வந்து மிக்ஸில ஆட் பண்ணிக்கோங்க. இது செய்றதுக்கு முன்னாடியே 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து கடலை பருப்பு நம்ம ஊற போட்டு வச்சிருக்கணும். அப்படி ஊற போட மறந்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த கடலை பருப்பை வந்து 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 2யும் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸியில் போட்டுறணும். அது கூடயே கொஞ்சம் சோம்பு, கொஞ்சோண்டு இஞ்சி, கொஞ்சோண்டு சீரகம், முக்கியமாக பெருங்காயம் ஆட் பண்ண மறந்துடாதீங்க. இதெல்லாம் போட்டு கொர கொரையாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப பேஸ்ட்டாக வரக்கூடாது. கொரையாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி ஒரு பேனுக்கு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், அந்த பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். அதாவது இப்படி நம்ம கையில் பிடிச்சோம் அப்படின்னா கீழே பிரிஞ்சு விழக்கூடாது. அந்த மாதிரி இருக்க கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிடிச்சி வச்சுக்கணும். அப்புறம் நல்லா ஹீட்டான ஆயிலில் போட்டு பாருங்கள். அது வந்து பிரியுது அப்படின்னா கொஞ்சோண்டு கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி கடலை மாவு இல்லை அப்படின்னா அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள்.